அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான மாணவர்களே, நாம் இப்போது எஸ்டிஎஸ் சோபோ தயார் பண்ண தொடுகை முறை இரண்டாவது வீடியோவுக்கு வந்துட்டோம். முதல் வீடியோவில் எஸ்டிஎஸ் சோபோ சார்ந்த அடிப்படையான சில விடயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இப்போ எங்களுக்கு தயாரிப்பின் படிமுறைகள் இந்த வீடியோவில் கதைக்க போகிறோம். அதுவும் நாங்கள் 3 படிகள்னு சொன்னோம். அதில் 2 படிகளை நாங்கள் இந்த வீடியோவில் கதைக்க போகிறோம். ஒரு படிதான் கந்தகம் எவ்வாறு SO2 ஆக மாற்றலாம், அடுத்தபடி SO2 எவ்வாறு SO3 ஆக மாற்றலாம், மூன்றாவது படியில் SO3 எவ்வாறு H2S2O7 இறுதியாக H2SO4க்கு போகலாம் என்று சொன்ன விடியும். அதை நாங்கள் இதுக்கடுத்த 3ஆம் வீடியோவில் கதைப்போம். அதே போல் இந்த படியில் மாணவர்களை 2ஆம் படியில் சற்று விரிவான ஊக்கி அறைகள் பற்றி நாங்கள் தெளிவாக தெரியணும். அதனால் அதையும் நாங்கள் 2வது வீடியோவில் 3ஆம் வீடியோவில் விரிவாக கதைக்கலான்னு எதிர்பார்க்குறேன். ரைட், அடுத்த மாணவர்கள் எங்களுக்கு பொதுவாக எக்ஸாமுக்குரிய பேட்டர்ன் விசேடமாக நீங்கள் பார்த்துனீங்க. 2019 அந்த மெக்னீசிய பிரித்தெடுப்பேன் டோ முறையில் மாணவர்களே 2019 நியூ சிலபஸ் 10ஆம் கலண்டை A உங்களுக்கு திரும்ப டோ முறைக்குரிய கேள்வி எவ்வாறு எங்களுக்கு வந்ததுன்னு சொல்லி, மெக்னீசிய பிரித்தெடுப்பு அந்த கேள்வி எவ்வாறு வந்திருக்குதுன்னு சொல்லி அதில் என்ன சொல்லார், இவ்வாறு இந்த சக்கர வடிவங்கள் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த வடிவத்தை பார்க்கும்போது மாணவர்கள் இதோட முன்னையும் வந்திருக்குது என்றாலும் இந்த வடிவ கேள்விகள் செய்யும்போது மிக தெளிவாக இருக்கணும். சும்மா ஏதோ நான் கட்டுரைகளை படிச்சுட்டு போய் அந்த கேள்வி செய்ய முடியாது. நீங்கள் விடயத்தை விளங்கணும், என்ன ரசாயனத்தை சரியாக விளங்கினா தான் இந்த வடிவ கேள்விகள் செய்யலாம். திரும்பவும் சொல்கிறேன், 2019 10A மெக்னீசிய பிரித்தெடுப்புக்கான டோ முறை கேள்வி வாசிங்க. அப்போ நாங்கள் ஏனைய பகுதிகள் இண்டஸ்ட்ரியில் எப்படி படிச்சுக்கிட்டு போகணும், எப்படி தயாராகணுன்ற தெளிவு உங்களுக்குள்ளே வரலாம். ரைட், ஏன்னா நான் அதே வடிவில் தான் இதையும் செய்கிட்டு போகலான்னு பார்க்குறேன். இதையும் இன்னொரு எக்ஸாமுக்கு போகக்கூடிய மாணவர்கள் அதே அமைப்பில் யோசிக்கப்படங்க, சக்கரமாக ஒரு படிப்படியாக எடுத்து கவனமாக விளங்கிக்க முயற்சி செய்யுங்க. நல்ல மாணவர்களே, நாங்கள் வருவோம். இதில் எங்களோட முதலாவது படி எஸ்ஐட் திண்மத்தை எவ்வாறு SO2 கேஸாக மாற்றலாம். உண்மையில் கந்தகத்தை நாங்கள் எரிக்கலாம், என்ன ஸ்கூலில் எரிக்கலாம், வீட்டில் எரிக்கலாம், SO2 வரும். ஆனால் இப்போ உங்களுக்கு விளங்கும், இதை நான் சொல்லி முடிக்கும்போது உங்களுக்கு விளங்கும் எவ்வளோ கவனமாக நாங்கள் எவ்வளோ கவனமாக எரிக்கணும்னு சொல்லி. அவை இண்டஸ்ட்ரி வரும்பொழுதோ அதோட முக்கியத்துவங்களை இப்போ நீங்கள் அறிஞ்சிக்கலாம். சரி, வருமானங்களே, இந்த எஸ்ஐட் திண்மம் உங்களுக்கு தெரியும் 8 கிலோ வடிவம் எஸ்ஐட் சாய் சதுரம் ஒரு சரி வரும்போது மிக உறுதியானது 96.5% விட குறைந்த சாதாரண வெப்பநிலையில் உறுதியானது சாய் சதுரம். அந்த எஸ்ஐட் திண்மத்தை நாங்கள் சடத்துவ சூழலை வெப்பமேற்றுறது, ஆக்சிஜன் இல்லாத சூழலில். ஏன் ஆக்சிஜன் இருந்தால் எரிக்கிற நோக்கம் இல்லை, உருக்கணும். எனவே சடத்துவ சூழலை ஏறத்தாழ 140% உருக்குறோம். உருக்கினால் எங்களுக்கு உருகிய திரவம், உருகிய கந்தக திரவம் வரும். அந்த திரவத்துக்குள்ள மாணவர்களே அமிலக்கூறுகள் இருக்கலாம், திண்மம் மாசுக்கள் இருக்கலாம்னு சொல்லி உங்களோட கைட் சொல்லுது. என்ன அமிலம் என்ன திண்மம் தெளிவாக சொல்லப்பட இல்லை. ரைட், ஏதாவது அமிலக்கூறுகள் இருக்கலாம் ஒரு சந்தேகம், இது அந்த உருகிய திரவத்துக்குள்ள. இதே போல் திண்ம மாசுக்கள் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ரைட், அப்படி இருந்தால் இந்த அமிலக்கூறுகள் நாங்கள் அகற்றணும். இதுதான் எங்களுக்குரிய முதல் படி. ஏன் இந்த அமிலக்கூறுகள் இருந்தால் அந்த உலோக குழாய்களை இந்த அமிலம் பாதிக்கலாம். என்ன அந்த உலோக குழாய்கள் அமிலத்தால் பாதிக்கப்படலாம்ன்றதுக்காக, அந்த உலோக குழாய்களை அரைப்படைவதை தடுக்கிறதுக்காக அமிலக்கூறுகளை அகற்றணும். அதுக்காக நாங்கள் கால்சியம் ஆக்சைடு திண்மத்தை பயன்படுத்துகிறதாக எங்களோட கைட் சொல்லுது. ஆகவே இந்த கால்சியம் ஆக்சைடு திண்மத்தை பயன்படுத்தி நாங்கள் இந்த திரவத்தில் உள்ள அமிலக்கூறுகளை அகற்றுறோம். இப்போ உங்களுக்கு அமிலக்கூறுகள் அற்ற திரவம் வருகிறது. ஆனால் அங்கு அந்த திண்ம மாசுக்கள் இருக்கலாம். எனவே இந்த திரவத்தை வடிகட்டணும். அடுத்த கட்டம் வடிகட்டணும். அவ்வாறு நாங்கள் வடிகட்டினால்
இப்போ எங்களுக்கு திண்ம மாசுக்கள் அற்ற தூய எஸ் திரவம் வரும். அந்த எஸ் திரவத்தை தூய உலர்ந்த வழியுடன் கலக்கணும், எரிக்கணும். இந்த இரண்டு தாக்கிகளையும், அதாவது எஸ் திரவத்தையும் வழியையும் கணிக்கப்பட்ட அளவில் அந்த வீதத்தில் நாங்கள் செலுத்தணும். ஒரு அலகு நேரத்துக்கு எவ்வளோ செலுத்தணும் என்று சொல்லி கணிக்கப்பட்ட அந்த அளவில் நாங்கள் செலுத்தணும். ஏனென்று இப்போ உங்களுக்கு விளங்கும் கோணம். அவ்வாறு கந்தக திரவத்தை துளி துளியாக கணிக்கப்பட்ட வீதத்தில், இதே போல் தூய உலர்ந்த வழியை கணிக்கப்பட்ட வீதத்தில் நாங்கள் செலுத்தி எரிக்கணும். உங்களுக்கு கந்தகம் எரிவதோட பூர்வ தாக்கம் ஏறத்தாலும் உங்களோட விளைவு கலவரும் 830 பாகேசிக்கு போல வந்து சேரும். ரைட். வழின்னு வரும்போது உங்களுக்கு தெரியும், இது ஒரு தூய உலர்ந்த வழி. ஒரு 78% நைதரசன், ஒரு 21% போல ஆக்சிஜன் வாயு அதுக்குள்ளே இருக்கு. இன்னும் தூசு துணிக்கைகளும் வழியில் இருக்கலாம். ஏதோ தூய உலர்ந்த வழி. ரைட். இவ்வாறு நாங்கள் எரிக்கப்பட்ட பிறகு அந்த விளைவு கலவைக்குள்ள SO2 ஆக்சிஜனுடன் நைதரசன், ஏன்னா உங்களுக்கு தெரியும் நைதரசன் இங்கே பெரும்பான்மை பெரிய அளவில் நைதரசன் இருக்குது. அந்த நைதரசனுடன் சில தூசு துணிக்கைகள், சாம்பர் சொல்ல உங்களுக்கு சொல்லப்படுது கைடில். ரைட். இந்த தூசு துகள்களும் வரலாம். ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய SO2 O2 N2 கூடிய அந்த துகள், இந்த கலவையை நாங்கள் என்ன செய்ய துகள்களை அகற்ற. ஏன் இந்த துகள் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்கிறாரு. ஊக்கி நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஊக்கி பிறகு விரிவாக சொல்லும் V2O5 திண்மம். இந்த V2O5 திண்மத்தின் மீது அந்த திண்ம துகள் படிகிறதுனால இது ஒரு பள்ளி நோக்கி அங்கேயும் சில பிரச்சனை இப்போ சொல்லுவோம். இறுதியாக திண்மம் படிகிறதுனால அந்த புறத்துறிஞ்சலுக்கு தடையாக இருக்கு. தாக்கி மூலக்கூறுல SO2 O2 புறத்துறிஞ்சலுக்கு அது ஒரு தடையாக இருக்கு. அதனால் நாங்கள் என்ன செய்யணுமா, இந்த தூசை அகற்றணும், இந்த தூசு துகள் அகற்றணும், சாம்பர் அகற்றணும். அதுக்காக முதலாவது நிலைமின் கோட்பாடுகளை பயன்படுத்துகிறாங்க. நிலைமின் தத்துவத்தால் அந்த தூசுக்கள் படிவுறச் செய்யப்பட்டு அகற்றப்படுது. அதுவும் எங்களுக்கு ஒரு சந்தேகம், சிறிதளவு தூசு எஞ்சலாம். அவ்வாறு எஞ்சக்கூடிய தூசு அகற்றுறதுக்காக கொதி நீராவியுடன் இந்த வாயுக்களின் கலவையை கொதி நீராவியுடன் முரணோட்ட முறையில், இந்த சலவை சுட முரணோட்ட முறை, அதுபோல் வாயுக்களால் மேலான கொதி நீராவி அவ்வாறு மாணவர்களை செலுத்தி என்ன செய்ய போகிறோம், அந்த தூசை அகற்றும். இப்போ அடுத்த பிரச்சனை, இந்த வாயு கலவைக்குள்ள நீராவியும் இருக்கு. ஏன்னா இந்த நீராவியை உலர்த்த அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும், திரும்பவும் செறிந்த H2SO4 அதே போல் முரணோட்ட முறையில் செலுத்தினா செறிந்த H2SO நீராவி உறிஞ்சிக்கொள்ளும். ரைட். இப்போ உங்களுக்கு இவ்வாறான ஒரு வாயுக்கலவை கிடைக்குது, தூய உலர்ந்த ஒரு கலவை கிடைக்குது. என்ன, SO2 O2 N2. அந்த கலவையில், அந்த விளைவு கலவையில் பாருங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி, N2 ஏறத்தாழ 82%, 78 இருக்குது, ஆக்சிஜன் 21. ஆக்சிஜன் குறையிறதுனால அந்த இடத்துக்கு SO2 வருகிறது. விளைவாக மூன்றும் சேரும் பொழுதோ N2 அளவு 82க்கு போகுது. ஏன், ஆக்சிஜன் குறையிறதுனால. அப்போது N2 வீதம் கனோளப்படியான வீதம் அல்ல 3% ஏறத்தாழ 82% N2. அங்கு ஆக்சிஜன் ஏறத்தாழ ஒரு 10% போல எஞ்சு. SO2 8/9%. பொதுவாக நாங்கள் அண்ணெல்லாம் இப்படி சொல்லிக்கிறோம், SO2 ஒரு 9%, எஞ்சிரோ ஆக்சிஜன் 9%, N2 82%ன்னு சொல்கிறோம். இவ்வாறான ஒரு வாய்க்கலவை வரும். இந்த வீதம்ன்றது கனோளப்படியான வீதம் அல்ல உங்களுக்கு அவக்காடுற வீதம் 3% இரண்டும் சரி. ரைட். இந்த விளைக்கலவை நாங்கள் இவ்வாறெல்லாம் செய்து வரும்போதோ அதன் வெப்பநிலை ஏறத்தாழ 690 K, ஒரு 417 பாசிக்குரிய விளைக்கலவை வரும். அதாவது எங்களுக்கு கிடைக்க வேண்டிய கலவை ஆக்சிஜன் SO2 ஆக்சிஜன் அளவு ஏறத்தாழ 1:1 ஆகுள்ள ஒரு கலவை தேவை. SO2 O2 அளவு 1:1 ஆகுள்ள ஒரு கலவை தேவை. அதாவது SO2 9%, ஆக்சிஜன் 9%, N2 82% உள்ள ஒரு கலவை தான் உங்களோட தேவை. இதனால தான்
மாணவர்களே, வெறுமனே கந்தகத்தை எரிச்சு விடாமல், கண்டபடி திண்மத்தை எரிக்காமல், இவ்வாறு நாங்கள் உருக்கிறோம், மாசுக்களை அகற்றோம். இந்த வீதத்தில் இரண்டையும் குறிப்பிட்ட வீதத்தில் செலுத்தி குறிப்பிட்ட அளவில் வழியையும் உருகிய கந்த திரவத்தையும் தூய திரவத்தையும் செலுத்தி எரித்து இந்த 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 வீதம் வர சேரும். இதுதான் இண்டஸ்ட்ரியில் உள்ள முக்கியமான முதலாம் படி சல்ஃபேரிக் அமில தயாரிப்பில். அப்போ வெறுமனே கந்தகத்தை எரித்தால் இப்படி நீங்கள் எதிர்பார்க்குறது போல் N282, ஆக்சிஜன் 9, SO2 9 அப்படி வராது. அப்படி வறட்சிய தன்மானவர்களே, அதுவும் அங்கே மாசுக்கள் தூசுகள் அற்றதாக இருக்கணும். ஏன் ஊக்கிய பாதிக்கும், ஊக்கின ஊக்கல் தொழிற்பாட்டை பாதிக்கும், ஊக்கின மேற்பரப்பில் போய் படியும் பள்ளிநோக்கி புறத்துறிஞ்சல் தடையாக இருக்கும் தூசு. அதனால் அதெல்லாம் அகற்றி இப்படியெல்லாம் நாங்கள் படிகள் இவ்வளவு கஷ்டப்படணும். எதுக்காக? இந்த நாங்கள் எதிர்பார்க்குற கலவையை பெற. ரைட். இப்போ உங்களுக்கு முதலாம் படியில் மாணவர்களை நாங்கள் எதிர்பார்க்குற மூலப்பொருட்களின் கலவை, தாக்க கலவை உங்களுக்கு வருகிறது. அந்த தாக்க கலவையில் SO2 விகிதம் 1:1 ஆகவும் N2 அது ஒரு சடத்துவ வாயு போல் உங்களுக்கு அங்கே இருக்குது. நைதரசன் இந்த தாக்க கலவைக்குள்ளே சடத்துவ வாயு போல் இருக்கும். அதுதான் பெரும்பான்மை 82%. அடுத்து 9 வீதம் ஏறத்தாழ. சரி, இப்போ உங்களோட முதலாவது படி முடியுது மாணவர்களே. இந்த இடத்துல நாங்கள் விளைவிக்கணும் உங்களோட அடிப்படையான தாக்கம் 2ஆம் படிக்கு போக போகிறோம். படி 2க்கு வர போகிறோம். படி 2 அடிப்படை தாக்கம் என்ன? 2 SO2 2 SO3. அதாவது SO2 2:1. அதாவது ஒரு SO2 அரை ஓட்டு தேவை, ஒரு SO2 அரை ஓட்டு தேவை. ஆனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? SO2 1:1 கலக்கிறோம். இப்போ உங்களுக்கு விளங்குது, இங்கு ஆக்சிஜன் தேவையை விட சற்று அதிகமாக இருக்கு. இந்த முறையில் நாங்கள் அப்படித்தான் வர செய்து இந்த விளைவு கலவையை தாக்க கலவையை நாங்கள் தயாரித்தோம். ரைட். ஏன் அவ்வாறு செய்யணுமாம்? கவனிக்காக சொல்கிறாரு, இந்த ஆக்சிஜன் அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும். ஆக்சிஜன் அதிகம்னா லீச்சன் தத்துவம், லீச்சற்றலின் தத்துவம் சமநிலை முத்தி செலவரும். அதனால SO3 அளவு கூடுதுன்னு சொல்கிறாரு. உண்மைதான். தொடர்ந்து சொல்கிறார், அப்படின்றால் இன்னும் அதிக ஆக்சிஜன் இருக்கலாமே? கூடாது. அதுக்கு ஞாபகப்படுத்துகிற மாணவர்களே, இன்னும் அதிக ஆக்சிஜன் இருந்தால் என்ன பிரச்சனை வருமா? அந்த ஊக்கி மீது தாக்கிகள், இங்கே எது தாக்கி? SO2 N2 சடத்துவத்தன்மை விடுங்க. இந்த SO2 உறிஞ்சப்படுகிறது. ஆக்சிஜன் மிக இருந்தால் ஊக்கி மீது அதிக ஆக்சிஜன் உறிஞ்சப்படும். அப்போ SO2 உறிஞ்சப்படக்கூடிய வாய்ப்பு குறையுது. இதனால் ஆக்சிஜன் மிகையாக இருக்கக்கூடாதாம். மிகை இருந்தால் SO2 ஊக்கி மீது உறிஞ்சப்படுவது குறைவடையும், தடுக்கப்படும். அதனால் ஊக்கல் தொழிற்பாடு பாதிப்படையும். எனவே ஆக்சிஜன் மிகையாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மிகையாக பயன்படுத்துகிறோம். எப்படி? 1:1. இதை விட ஆக்சிஜன் கூடக்கூடாது. அப்போ சற்று அதிகமாக இருக்குது, இருந்தால் முத்து செல்ல போகுது. இன்னும் கூடினால் ஊக்கிக்கு பிரச்சனை வருது. ஊக்கி மீது SO2 புறத்துறிஞ்சதுக்கான வாய்ப்பு குறையுதுன்னு சொல்கிறாங்க. சரி, நல்ல மாணவர்களே, இப்போ அடுத்த பதிப்பு வரும். இந்த தாக்கத்தை நிகழ்த்த என்ன நிபந்தனைகள் தேவைன்னு சொல்லி, என்ன நிபந்தனைகள் தேவை? இங்கே நாங்கள் அமுக்கம், வெப்பநிலை, ஊக்கி 3 நிபந்தனைகளை படி கதைக்க போகிறோம். இந்த 2ஆம் படி தாக்கத்தை நிகழ்த்த தேவையான நிபந்தனைகள். ரைட். முதல்ல நாங்கள் வரோம் அமுக்கத்துக்கு. உங்களுக்கு தெரியும், இங்கு 3 வாயு மூலக்கூறுகள், விளைவுல 2 மூலக்கூறுகள். இது ஒரு மீளும் தாக்கம். எனவே அமுக்கம் அதிகரிக்க உங்களுக்கு தெரியும், தாக்கிகள் வாயு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை குறையும் திசை முத்திசையில் நகரும். அப்போ அமுக்கத்தை கூட்டினால் சமநிலை முத்திசையில் போய் SO3 விளைவாக்கம் கூடும், SO3 உற்பத்தி ஆகிற அளவு கூடும். ஆனால் இந்த தாக்கத்துக்கு விசேடமாக ஒரு வளிமண்டல அமுக்கத்திலேயே ஏறத்தாழ 99% SO3 உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அமுக்கம் கூடினால் விளைவு கூடும், விளைவு கொடுத்து அமுக்கத்தை கூட்டுரும். ஆனால் இந்த தாக்கத்துக்கு இயல்பாக ஒரு வளிமண்டல அமுக்கத்தில் 99% விளைவு வருகிறது. அதாவது இயல்பாகவே அதிக விளைவு வருகிறது. 100% அவங்களுக்கு மீளா தாக்கம் போல 99% முற்றாக ஏறத்தாலும் முற்றாக வருகிறது.
இதனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஏறத்தாழ ஒரு வளிமண்டல அமுக்கம், சில வேளை 1 தொடக்கம் 3 வளிமண்டல அமுக்கம், இவ்வாறு தான் நாங்கள் அமுக்கத்தை பயன்படுத்துறது. அமுக்கம் சற்று உயர்வாக இருந்த மாணவர்களே ஒன்று விளைவு கூடுறது மட்டுமல்ல, அந்த தாக்கிய மூலக்கூறுகள் ஊக்கி மீதான புறத்துறிஞ்சப்படுற அளவும் கூடும். ஏன் ஊக்கி மீதான மோதல் கூடும், எனவே புறத்துறிஞ்சலும் கூடும். இதனால் நாங்கள் பொதுவாக ஒரு ஏடிஎம் 1 தொடக்கம் 3 ஏடிஎம்னு சொல்கிறோம். சற்று உயர்வாக இருக்குது பயன்படுத்துகிறோம். அப்போ இதனால் எங்களுக்கு இடத்துல நாங்கள் சொன்னோம் 99% விளைவு வருகுதுன்னு சொன்னோம். அது எங்களுக்கு போதும். அப்போ இங்கே கூடிய அமுக்கம் அவசியம் இல்லை. ரைட். அடுத்தது வெப்பநிலைக்கு வாங்க. இதெல்லாம் சொல்லும்போது மாணவர்களை இடையில் அமுக்கத்தை பற்றி ஒரு சிறிய பிரச்சனை அனுப்பி இவ்வாறு சொன்னால் நல்லது. உங்களுக்கு இந்த கேள்விகளுக்குரிய அமைப்பில் மாணவர்கள் கூட சொல்ல பழகணும். இப்போ நான் வாசிக்கிறது 2002 8ஆம் கல்வி A. அங்கு இவ்வாறு சொல்கிறார், கைத்தொழில் ரீதியாக சல்ஃபியூரிக் உற்பத்தியில் சம்மந்தப்படும் பின்வரும் கூற்றுக்களை விளக்குக. 3 கூற்று. முதலாவது, SO2 கேஸான SO3 கேஸாக மாற்றம் பெற உயர் அமுக்கங்களும் தாழ்ந்த வெப்பநிலைகளும் சாதகமாக அமைகின்றன ஏன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும், உயர் அமுக்கம் ஏன் முத்திசல வாயுமண்டல எண்ணிக்கை குறையுது, எனவே அமுக்கம் அதிகரிக்க சமநிலை முத்திசல போகும், விளைவு கூடும், சாதகம். அடுத்து சொல்றாரு என்ன, தாழ்ந்த வெப்பநிலை சாதகமாக அமையுது. ரைட். ஏன் இது ஒரு பூர்வ வெப்பத்தாக்கம் ΔH மைனஸ். எனவே வெப்பநிலை குறைச்சா லீச்சல் தத்துவம் என்ன சொல்லுது, வெப்பம் வழிவிடும் திசை, வெப்பத்தை குறைச்சா பூர்வ வெப்ப திசையில் தாக்கம், அதாவது சமநிலை முத்திசல போகும், எனவே விளைவு கூடும். அது மட்டுமல்ல, எங்களுக்கு தெரியும் இந்த தாக்கத்தில் மாணவர்களை ΔS மைனஸ், இது இந்த காலம் சொல்கிற விளக்கம். 2002க்கு இந்த விளக்கம் வராது, இப்போ நாங்கள் சொல்லணும். ΔS மைனஸ்ங்கிறதுனால வெப்பநிலை குறைச்சா ΔG குறையும். ஏன்னா ΔS மைனஸ்ங்கிறதுனால வெப்பநிலை குறைச்சா ΔG குறையும், அதனால் விளைவு கூடும், முத்திசல போகும். சரி, அதை விடுங்க. 2ஆம் கேள்வி என்ன சொல்கிறாரு, 250 வளிமண்டலம் அளவிற்கு உயர்வான அமுக்கங்களும் 450 பாசிக்கு குறைவான வெப்பநிலைகளும் SO2 SO3 மாற்ற பயன்படுத்தப்படவில்லை. ஏன் 250 ஏடிஎம் அளவுக்கு உயர் அமுக்கம் பயன்படுத்த இல்லைன்னு சொல்லி. அதுக்கு அந்த காலம் சொல்லப்பட்ட விளக்கமானவர்களே, உயர் அமுக்கத்தில் என்ன செய்யலாம், SO2 திரவமாகலாம், SO3 முனைவாக்கமற்றது, அது முனைவாக்க முடியுது, SO2 முனைவாக்கம் இருக்கு. எனவே இந்த உயர் அமுக்கத்தில் SO2 திரவமாகலாம். SO2 திரவமானால் லீச்சன் தத்துவம் சமநிலை, திரும்ப அந்த உயர் அமுக்கத்துக்கு பித்திசல போயிடும். இது ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை சொல்கிற மாணவர்களே, இந்த உயர் அமுக்கத்தை உற்பத்தி செய்யங்களுக்கு அதிக செலவாகுது. அடுத்து அந்த உயர் அமுக்கத்தை தொகுதியில் பேண, தொகுதியின் பாதுகாப்புக்கு அதிக செலவாகும். ஏன் அமுக்கம் கூட தொகுதி வெடிக்கும், பாதுகாப்புக்கு அதிக செலவாகும். அப்போ இவ்வாறான விடைகள் அந்த காலம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன் அங்கு கேள்வி, ஏன் 250 அளவுக்கு ஏடிஎம் அளவுக்கு உயர் அமுக்கம் பயன்படுத்த இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படி மாணவர்கள் கேள்விகளுக்குரியதாக விடைகள் மாறும். அது உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் ஒரே விடையை நாங்கள் பாடமாகிட்டு போய் கற்க முடியாது. அந்தந்த இடத்துக்குரிய விட தான் நாங்கள் சொல்லணும். ரைட். அந்தந்த கேள்விக்குரிய விட தான் நாங்கள் சொல்லணும் மாணவர்களே. ரைட். அப்படி எடுக்குவாங்க. அடுத்து நாங்கள் ஒரு வெப்பநிலை படிக்க அதை போவோம். இங்கு சிறப்பான வெப்பநிலையாக 400 தொடக்கம் 500 பாகேசி. இதை பற்றி மாணவர்களை தெளிவாக நாங்கள் இந்த 3ஆம் வீடியோ தயவு செய்து கோணம் பாருங்கள். இந்த வெப்பநிலை பற்றி நான் தெளிவாக அங்கே சொல்லணும். அது எங்களோட சிலபஸ். இப்போதைக்கு சொல்லிட்டு போகிறேன். ஏன் இவ்வாறான வெப்பநிலை நான் ஏற்கனவே சொன்னதான், ΔS மைனஸ், ΔH மைனஸ். அப்போ ΔS மைனஸ்ன்றது 4, ΔS மைனஸ்ன்றது 4, T ΔS ப்ளஸ் ஆக மாறும். எனவே T கூடினா ΔG ப்ளஸ் ஆக மாறும், விளைவு குறை. எனவே இங்கே வெப்பநிலை குறைக்கத்தான் வேணும். அடுத்து ΔH மைனஸ்ன்றது 4, லீச்சட் தத்துவம், வெப்பநிலை அதிகரிக்க சமநிலை பித்திசல போய் விளைவு குறை. அப்படி இருந்தும் நாங்கள் ஓரளவு உயர் வெப்பநிலையை பயன்படுத்துகிறோம். ஏன் கவனமானவர்களே, அப்போ வெப்பநிலை அதிகரிக்க இப்போ நாங்கள் என்ன சொன்னோம், சமநிலை விளைவின் அளவு குறையுது, ΔGயின் படியும் குறையுது, லீச்சன் தத்துவ படி ΔHன் படியும் குறையுது. என்றாலும் வெப்பநிலை அதிகரிக்க உங்களுக்கு தெரியும், தாக்க வீதம் அதிகரிக்கும்.
இதனால் விளைவு தோன்றும் வீதம் அதிகரிக்கும். ஒரு அலகு நேரத்துக்குரிய விளைவின் அளவு அதிகரிக்கும். இதனால தான் நாங்கள் வெப்பநிலையை ஊக்கி அறைகளில் அடுத்த வீடியோவில் தெளிவாக கதைப்போம். இந்த ஊக்கி அறைகளை பற்றி மாணவர்களே அங்கே 400 தொடக்கம் 500 பாகை சில வெப்பநிலை பேணப்படும், கட்டுப்படுத்தப்படும். அப்போ என்ன நடக்குது? வெப்பநிலை கூட சமநிலை விளைவின் அளவு குறையுது, ஆனால் ஒரு அலகு நேரத்துக்குரிய விளைவின் அளவு கூடுது. ரைட், இதை மாணவர்களை நான் இவ்வாறு உங்களுக்கு சொல்கிறேன், சற்று தெளிவாக நீங்கள் விளைவிக்க முயற்சி செய்யுங்க. இந்த தாக்கத்தில் டெல்டா H மைனஸ் டெல்டா S மைனஸ் இப்போ உங்களுக்கு தெரியும், 2 பிரச்சனை. ரைட், 30 பாகை சீலை நாங்கள் சொல்லுவோம் சமநிலை அடையும் பொழுதோ 10 கிலோகிராம் SO3 வருகிறது என்று கற்பனை செய்யுங்க. அவ்வாறு சமநிலை அடைய எடுக்கிற நேரம் 10 மணித்தியாலங்கள் சுமார் கற்பனை. அப்போ 30 பாகை சீலை 10 கிலோகிராம் சமநிலை விளை வருகிறது, எடுக்கிற நேரம் 10 மணித்தியாலம். வெப்பநிலை 100 பாகைக்கு போனால் 30 பாகை 100 பாகைக்கு போனால் வெப்பநிலை அதிகரிக்கப்பட்டால் உங்களுக்கு தெரியும் இந்த 2 காரணிகளால் டெல்டா H டெல்டா S 2 காரணியாலையும் சமநிலை பித்து சில போய் விளைவு குறையும். நான் சொல்கிறேன் 100 பாகைசில 10 இல்லை 2 கிலோகிராமாக குறையுது, 2 கிலோகிராம் தான் வருகிறது. ஆனால் நாங்கள் என்ன படிக்கிறோம்? ரசாயன இயக்கவியல் 11ஆம் அலகு என்ன சொல்லுது? வெப்பநிலை ஒவ்வொரு 10 பாகைசி அதிகரிக்க தாக்க வீதம் ஏறத்தாழ 2 மடங்குல கூடும். எனவே 30 பாசி 70 பாசிக்கு போனால் இடையில 10 10 7, எனவே தாக்க வீதம் 2/7 அடுக்கில் கூடும். 2/7 அடுக்கில் தாக்க வீதம், அதாவது 128 மடங்கு தாக்க வீதம் கூடும். 128 மடங்கு தாக்க வீதம் கூடும். அப்படின்னால் எடுக்கிற நேரம் 128 மடங்கு குறையும். 128 மடங்கு குறையும். 10/128 மணித்தியாலம், 10/128 மணித்தியாலங்களில் எவ்வளோ? 2 கிலோகிராம் SO3 தான் வரும். இப்போ 100 பாசியில். அப்படின்னால் முன்ன எங்களுக்கு 30 பாசியில் 10 கிலோகிராம் 10 மணித்தியாலம், அதாவது 1 மணித்தியாலத்துக்கு 1 கிலோகிராம் வருகிறது. 1 கிலோகிராம் அப்படித்தான் வருகிறது. எப்போ? 30 பாகைசியில். இப்போ 2 கிலோகிராம் வருகிறது, ஆனால் எடுக்கிற நேரம் 10/128 மணித்தியாலங்கள். எனவே இப்போ உங்களுக்கு வருகிறது 25.6 கிலோகிராம் 1 மணித்தியாலத்துக்கு வருகிறது. அப்போ 30 பாகைசியில் 1 மணித்தியாலத்தில் 1 கிலோகிராம், 100 பாகைசியில் அதே 1 மணித்தியாலத்தில் 25.6 கிலோகிராம். அதாவது நாங்கள் சொல்ல வந்தது மொத்த விளைவு 10 கிலோகிராம் 2 கிலோகிராமாக குறையும், ஆனால் ஒரு அலகு நேரத்துக்குரிய விளைவின் அளவு கூடும். அதாவது முன்ன ஒரு அலகு நேரத்துக்கு 1 கிலோகிராம், இப்போ அதே ஒரு அலகு நேரம் 1 மணித்தியாலத்துக்கு 25.6 கிலோகிராம் வருகிறது. இவ்வாறு மாணவர்களே வெப்பநிலை அதிகரிக்க இங்கே விளைவு குறைந்தாலும் ஒரு அலகு நேரத்துக்குரிய விளைவின் அளவு கூடுதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இதான் எங்களுக்குள்ள நன்மை. நான் இன்னொரு மொழியில் சொன்னால் முன்ன 25.6 கிலோகிராம் தயாரிக்க 25.6 மணித்தியாலம் தேவை. இப்போ 25.6 கிலோகிராம் தயாரிக்க 1 மணித்தியாலம் போதும். இதான் உள்ள நன்மை. சரி, அடுத்த ஒரு மாணவர்களே ஊக்கி தொடர்பாக நாங்கள் வருவோம். ஊக்கி படி கதை. இங்கு விசேடமாக இந்த தொடுகை முறைன்னு சொன்னது அறிமுகமாகிய ஆரம்ப அந்த காலங்களில் பிளாட்டின துகள் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க ஊக்கியாக. தொடுகை முறைன்ற ஆரம்ப காலத்தில் பிளாட்டின துகள் உங்களுக்கு வெள்ளை தங்கம் ஊக்கியாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அங்கே சந்தித்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த மாசுற்ற வழியில் ஆர்சனிக் துகள் இருக்குது, நீராவி இருக்கலாம். அந்த நீராவியான H2SO புகை உருவாகுது. அவை இந்த பிளாட்டினத்துக்கு எது? ஆர்சனிக் துகள், H2SO புகை இந்த பிளாட்டினத்துக்கு ஒரு ஊக்கி நஞ்சாக தொழிற்படும். அடுத்து பிளாட்டினம்ன்றது பெருமதி கூடியது. இந்த 2 காரணிகளால் தான் காலப்போக்கில் தொடுகை முறையிலிருந்து ஊக்கியாக பிளாட்டினத்தை பயன்படுத்துகிற அமைப்பு நீக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரைட், இப்போ எங்களோட தற்காலத்தில் வெனேடியம் பென்டாக்சைடு V2O5 தான் ஊக்கியாக பயன்படுத்துகிறோம். V2O5 வில்லைகள் துகள் பயன்படுத்துகிறோம் ஊக்கியாக. அது 4 படைகளாக, அதை அப்படி நாங்கள் 2வது வீடியோவில் விரிவாக கதைப்போம். 3ஆம் வீடியோவில் இந்த V2O5 பயன்படுத்தும் போது மாணவர்கள் அங்கே தூண்டியாக பொட்டாசியம் ஆக்சைடு அது SO3உடன்
K2SO4 மாறும். எனவே K2SO4 சிலிக்கா இவை V2O5க்கு வெனேடியம் பென்டாக்சைடுக்கு ஊக்கி தூண்டியாக பயன்படுத்தலாம். இது இந்த ஊக்கி 4 படிகளாக இருக்குதுன்னு நீங்கள் தெரியணும். சரி, இப்போ மாணவர்களே நாங்கள் இவ்வாறு ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை இங்கே சொல்லி கொடுப்போம். எங்களுக்கு ஊக்கின்னு வரும்போது ஏன் ஊக்கியை பயன்படுத்தணும்? நிபந்தனைகளுக்கான விளக்கம். முன்னொரு கால மாணவர்களே பௌதீக ரசாயன கொள்கை தொடுகை முறை H2SO4 தயாரிப்பில் அடங்கியுள்ள பௌதீக ரசாயன கொள்கைகளை விளக்குகன்னு கேள்வி வரும். அப்போ நாங்கள் என்ன சொல்லணும்? இங்கே என்ன மூலப்பொருள், என்னென்ன நிபந்தனை, இந்த 3 நிபந்தனைகளுக்கு விளக்கம் சொல்கிறது. இன்னும் தேவைப்பட்ட இவ்வாறு விளைவாற்றுறது. இந்த 5 படிகளை நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை வரும். ஆனால் இப்போது எக்ஸாம் பேட்டர்ன் அப்படி வாரது இல்லை. எனவே நீங்கள் இப்போ கேள்விக்குரிய அமைப்பில் நீங்கள் எங்களை மாற்றிக்கிற மாணவர்களை விட எழுதும் போதும். எனவே பாட பரப்பை முழுமையாக விளங்கிக்கிட்டு பாருங்கள். இது ஒரு நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு மீட்டர், இது ஒரு ரிவிஷனாக நான் உங்களுக்கு செய்து விடுறேன். சகலரும் இதில் படிச்சிருப்பீங்க. இந்த நாட்களில் எக்ஸாம் நெருங்கிட்டது, அமைதியாக ஒரு காதலை கேட்டு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க படித்த விடயங்களை. சரி, வாங்க மாணவர்களே, இவ்வாறு இந்த SO2O2 SO3 தாக்கத்துக்கு ஊக்கி இல்லைன்னு சொல்லுவோம். ஊக்கி இல்லை 10 மணித்தியாலத்தில் 10 கிலோகிராம், அதாவது தொகுதி சமநிலை அடைய 10 மணித்தியாலம் எடுக்குது, 10 கிலோகிராம் கிடைக்குதுன்னு எடுத்துக்கொள்ளும். கற்பனை செய்வோம். ஊக்கின்னு சொன்னது என்ன செய்யுமாம்? இருத்திசை தாக்க வீதங்களையும் ஒரே அளவால் ஒரே மடங்கால கூட்டும். முத்திசை பித்திசை இரு வீதங்களையும் ஒரே அளவில் கூட்டும், ஒரே மடங்கில் கூட்டும். இதனால் விளைவின் அளவு SO3 அளவு மாறாது. வெப்பநிலை அதிகரிக்க சமநிலை பித்திசில் போய் சமநிலை புள்ளி மாறுது, விளைவின் அளவு குறையுது. ஊக்கியால் ஒரு போதும் உங்களுக்கு தெரியும் சமநிலை புள்ளி மாறாது, விளைவின் அளவு மாறாது. ஒரு மீளும் தாக்க சமநிலை புள்ளி மாற்றுறது, செறிவு வெப்பநிலை அமுக்க மாற்றம். ஊக்கி ஒரு போதும் மாற்றாது. எனவே ஊக்கி இருந்தாலும் 10 கிலோகிராம், இல்லாவிட்டாலும் அதே 10 கிலோகிராம் தான் வரும். இப்போ சமநிலை இல்லை. ஆனால் அந்த சமநிலை அடி எடுக்கிற நேரம் வேறுபடும். ஊக்கி இல்லாவிட்டால் 10 மணித்தியாலம் சொல்லுவோம். ஊக்கி இருக்கும்போது அரை மணித்தியாலம் போதும். ஏன்? தாக்க வீதம் கூடுதனால தொகுதி இலகுவாக சமநிலை அடையும், விரைவாக சமநிலை அடையும். எனவே முன்ன உங்களுக்கு பாருங்கள், 10 மணித்தியாலத்துக்கு 10 கிலோகிராம்டால் தாக்க வீதம் 1 கிலோகிராம் பர் மணித்தியாலம். 1 மணித்தியாலத்துக்கு 1 கிலோகிராம். ஊக்கி இருந்தால் அரை மணித்தியாலத்தில் அதே 10 கிலோகிராம், அதாவது 1 மணித்தியாலத்துக்கு 20 கிலோகிராம் வரும். முன்ன 1 மணித்தியாலம் 1 கிலோகிராம், ஊக்கி இருக்குதா 1 மணித்தியாலம் 20 கிலோகிராம் வரும். அப்போ ஊக்கியால் திரும்பவும் சொல்கிறேன், விளைவின் அளவு மாறாது, விளைவின் அளவு மாறாது, விளைவு தோன்றும் வீதம் அதிகரிக்கும். இதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? ஊக்கியை பயன்படுத்துகிறோம். வெப்பநிலையால் விளைவின் அளவு குறையும், ஆனால் விளைவு தோன்றும் வீதம் அதிகரிக்கும். ரைட். இப்போ மாணவர்களே, ஊக்கியை பற்றி ஒரு சிறு விளக்கம் உங்களுக்கு இருக்கு. அடுத்து நான் இன்னும் இதில் சொல்லிக்கணும். இப்போ மாணவர்களே, ஏன் நாங்கள் இன்னும் வெப்பநிலை கூட்ட இல்லை? உண்மையில் இந்த தாக்கங்களை எல்லாம் புரைப்போம். பிறகு நாங்கள் அடுத்த 3ஆம் வீடியோவில் கதைப்போம். மாணவர்களே, வெப்பநிலை அதிகரிக்காமல் கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை தான் நாங்கள் இங்கே செய்கிறோம். வெப்பநிலை அதிகரிக்க நாங்கள் விடுறதில்லை, கட்டுப்படுத்துகிறோம். 3ஆம் வீடியோவில் உங்களுக்கு விளங்கும். புரைப்போம். ரைட். அவ்வாறு ஏன் நீங்கள் வெப்பநிலை இன்னும் அதிகரிக்க விட இல்லைன்னு சொல்லி அப்படித்தான் கேட்கலாம். ஆனால் முன்ன உங்களுக்கு வந்திருக்குது கேள்வி, ஏன் வெப்பநிலையை இன்னும் நீங்கள் கூட்ட இல்லைன்னு சொல்லி. ஏன் நீங்கள் கூட்ட இல்லை, நீங்கள் ஏன் வெளியான வெப்பமேற்ற இல்லைன்ற கருத்துப்பட. அதில் மாணவர்கள் அந்த காலம் சொல்லப்பட்ட ஸ்கீம் ஆன்சர், வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால இந்த அரண்கள் அரிப்பிற்குள்ளாகுதான். தொடுகை முறைக்குரிய அந்த அரங்கு அந்த தொகுதி அரிப்படையுதுன்னு சொல்லி. இரண்டாவது, அந்த காலம் கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கம், இந்த உயர் வெப்பநிலையை பெறுறதுக்காக நீங்கள் எரிபொருட்களை எரிக்கணும், எரிபொருளுக்கான செலவுன்னு சொல்லி. ஆனால் இப்போ நாங்கள் மாறி கதைக்கிறோம். என்ன? உண்மையில் இது ஒரு புரைப்பு தாக்கம் ஆரம்பிக்க மட்டும்தான் நீங்கள் வெப்பநிலை கொடுக்கணும், ஆனால் அதுக்கு பிறகு வெப்பநிலை கட்டுப்படுத்துகிற வேலை தான் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறோம். அதை நாங்கள் 3ஆம் வீடியோவில் எப்படி கட்டுப்படுத்துகிறேன்னு கதைப்போம். சரி, அடுத்த மாணவர்களே, இப்போ உங்களுக்கு ஊக்கியால் வெப்பநிலையால் என்ன முக்கியத்துவம், ஏன் இந்த ஊக்கி தேவை, ஏன் இந்த வெப்பநிலை தேவை கருத்தை நாங்கள் சொல்லிக்கிட்டோம். இதோட நான் இன்னும் ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்லணும்.
எங்களுக்கு இந்த 25 பாகை சில அறை வெப்பநிலையில் சுய தாக்கங்களாக தானாக நிகழக்கூடிய தாக்கங்களாகும். ஏபர் முறை N2 அமோனியா தயாரிப்பு. இதுக்கு டெல்டா H டெல்டா S இரண்டுமே மைனஸ், என்தால்பி என்ட்ரோபி ரெண்டும் மைனஸ் குறி. இதே போல் நாங்கள் ஒஸ்வார்டு முறையில் படிக்கிறோம். 2NO + ஓட்டு 2NO மேலும் தாக்கம், அதுவும் டெல்டா H டெல்டா S இரண்டுமே மைனஸ். இப்போ நாங்கள் சொல்கிறோம் தொடுகை முறையில் SO2O2 SO3, அதுக்கு மாணவர்களே டெல்டா H டெல்டா S இரண்டுமே மைனஸ். அப்போ ஏபர் முறை ஒஸ்வார்டு முறை தொடுகை முறை மூன்றிலுமே புற வெப்பம் என்ட்ரோபி மைனஸ். இதில் இந்த ஏபர் முறை தாக்கம் அறை வெப்பநிலையில் நிகழுமான்ற பிரச்சனை. உங்களோட 19 இதில் அவ்வாறு நிகழாதுன்ற ஒரு சிறு கருத்து இருக்குது. என்றாலும் உங்களுக்கு தெரியும் 2013 22ஆம் எம்சிக்கு 2013 22ஆம் எம்சிக்கு என்ன சொல்கிறாரு, இந்த ஏபர் முறை இந்த தாக்கம் 291 கேயில் வெப்ப இயக்கவியல் ரீதியில் சுயாதீனமாக இருக்கின்ற போதிலும் உயர் வெப்பநிலையில் அவ்வாறு அன்று. அப்போ 25 பாசியில் இந்த ஏபர் முறை தாக்கம் சுயாதீனமாக நிகழுது ஒரு கருத்து 2013 22ஆம் எம்சிக்கில் ஆரம்பிக்கிறார். பல புத்தகங்கள் எழுதப்படுது சுயமாக நிகழுதுன்னு சொல்லி. ஆனால் உங்களுக்குரிய NI புக் அப்படி நிகழாதுன்னு ஒரு கருத்து ஏபர் முறைக்குள்ளே இருக்கு. சரி என்றாலும் உண்மையில மாணவர்களே மிக நிகழ்ந்தாலும் மிக குறைந்த அளவு தான் நிகழும். மிக மெதுவாக இரண்டு குறைந்த அளவில் நிகழும். எனவே நாங்கள் ஏபர் முறை நிபந்தனைகளை பிரயோகிச்சு தான் அளவை கூட்டணும், வேகத்தை கூட்டணும். ரைட். அதே போல் ஒஸ்வார்டுக்கு வாங்க. உங்களுக்கு நாங்கள் ஒஸ்வார்டு HNO3 நைட்ரிக் ஆசிட் தயாரிப்புகளை நாங்கள் சொல்லிவிட்டோம். இந்த NO2O2 2NO NO + ஓடு 2NO + ஓடு 2NO இந்த தாக்கம் 150 பாகை C வரையில் தொகுதியை குளிரவுடனும் நிகழுதுன்னு சொன்னோம். 150 பாகத்தில் நிகழுது என்றால் நிறைய வெப்பநிலை கட்டாயம் இது தானாக நிகழும். 150 பாகத்தில் இது நிகழுது, சுயமாக நிகழுது. ரைட். இதே போல் நாங்கள் வருவோம். எங்களோட தேவை தொடுகை முறை. இதுக்கு டெல்டா H மைனஸ் டெல்டா S மைனஸ். எனவே இந்த தாக்கம் அறை வெப்பநிலையில் சுயமாக நிகழுமா? ஏபர் முறையில் போல தான் நிகழுது, ஆனால் அளவு மிகவும் குறையும். எனவே எங்களுக்கு இந்த அளவை கூட்டுறதுக்கு தான் இந்த பொருத்தமாக நாங்கள் நிபந்தனைகளை பிரயோகிச்சு என்ன தாக்க வீதத்தை கூட்டுறோம், நிகழும் அளவையும் கூட்டுறோம். சரி, அதற்கட்ட மாணவர்களே இது வேறு பிரச்சனைகள் வேறு வடிவ கோழிகளுக்கு தேவைப்படும். நான் அதை ஞாபகப்படுத்தி விட்டேன். ரைட். இறுதியாக ஒரு முக்கியமான பிரச்சனை உங்களுக்கு சொல்லிக்கணும் மாணவர்களே. இந்த பிளாட்டினம்னு சொன்னது உங்களுக்கு தெரியும், ஒரு சடத்துவ உலோகம். தெளிவாக அது ரசாயன தாக்கிகளுடன் ரசாயன தாக்கத்தில் பங்கேற்க முடியாது. எனவே தாக்கிய மூலக்கூறுகளை SO2O2 இந்த இடத்துல முற்றாக புறத்துறிஞ்சு தாக்கிய மூலக்கூறுகளை புறத்துறிஞ்சல் செய்து தனது மேற்பரப்பில் என தாக்கத்தை நிகழ்த்தும். இதுதான் பிளாட்டினத்தின் ஊக்கள் தொழிற்பாடு என்னொரு பல்லின ஊக்கி. அதாவது சடத்துவ உலோகங்கள் புறத்துறிஞ்சலைத்தான் நிகழ்த்தும். இப்போ நாங்கள் வருவோம் இந்த தாக்கத்துக்கு தாக்கிகள் வாயு நிலையில் இருக்குது. V2O5 ஒரு திண்மம். எனவே தாக்கிகளுக்கும் ஊக்கிக்கும் இடையில அவத்தை மாறுது. எனவே இது ஒரு தெளிவாக பல்லின ஊக்கி. அவ்வளோதான். V2O5 பல்லின ஊக்கி. அப்படின்னால் V2O5 புறத்துறிஞ்சலால் தான் தாக்கத்தை நிகழ்த்துதா? ரசாயன தாக்கத்தில் V2O5 பங்கேற்குதா? இல்லை புறத்துறிஞ்சலுக்குரிய பௌதிக தாக்கம் மட்டுமா? இதில் மாணவர்களே ஒரு கருத்து முரண்பாடு எங்களுக்கு இருக்குது. இது ஒரு முக்கியமான இடம். இதனால் உங்களுக்கு இவ்வாறு சொன்ன மாணவர்கள் எங்களுக்கு பேராசிரியர் அதாவது ப்ரொஃபஸர் ஜெயதிலக சார் எங்களுக்கு இப்படி ஒரு கருத்து உங்களுக்கு சொல்லியிருக்காரு. இதை நான் சொல்லும்போது உங்களுக்குள்ளேயும் ஒரு முக்கியமான ஒரு சந்தேகம் வரலாம். இதில் மாணவர்கள் நான் அதை மேலே இவ்வாறு ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். கோடு போட்டிருக்கிறேன். இது சிற புக்கில் சரியாக 50வது பக்கமாக மேலே சொல்லிக்காரு.
இந்த கருத்து உங்களுக்கு ஒரு குழப்பமான கருத்தாக கூட இருக்கலாம். என்ன சொல்கிறார் பாருங்க, இந்த V2O5 என்ன செய்தான், SO2O2 இரண்டையும் புறத்துறிஞ்சல் செய்தான். புறத்துறிஞ்சல் செய்து இந்த V2O5 SO2 அச்சியேற்றுது, SO3 ஆக மாற்றுது. மாற்றும் பொழுது தான் V2O3 ஆக தாழ்த்தல் அடையுது. அப்போ இந்த பல்லின ஊக்கி SO2உடன் ரசாயன தாக்கத்தில் பங்கேற்குதுன்னு சொல்லி ப்ரொஃபஸர் ஜெயதிலக சார் அதுவும் நான் உங்களுக்கு சொல்லணும். 2017 மேயில் இதான் முதல் பக்கம். 17 மேயில் இந்த நியூ சிலபஸுக்காக சார் எழுதி வெளியிட்ட புக். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, இது ஒரு குழப்பமான கருத்தாக இருக்கு மாணவர்களே. இந்த V2O5 SO2 தாக்கி SO2 SO3 ஆக ஒட்சியேற்றுது, தான் V2O3 ஆக தாழ்த்தல் அடையுது. அதே கணம், அதே மில்லி செகண்ட் உடனே அடுத்து O2 உடன் தாக்கி மீண்டும் தான் V2O5 ஆக மாறுது. அப்படின்றால் V2O5 ரசாயன தாக்கத்தில் பங்கேற்குது. இந்த கருத்தை சார் சொல்லியிருக்கார் மாணவர்களே. இதை பற்றி எங்களுக்கு எதுவும் கைடில் சொல்லப்பட இல்லை, சிலபஸ்லையும் சொல்லப்பட இல்லை, நான் சிலபஸ்லையும் காணல மாணவர்களே. ஆனால் ப்ரொஃபஸர் ஜெயதிலக சார் இவ்வாறு ஒரு கருத்து சொல்லிக்காரு. முக்கியமான ஒரு விளக்கம், அது வித்தியாசமான கருத்து. அதாவது V2O5 SO2உடன் SO3 ஆக மாறுது, தான் V2O3 ஆக தாழ்த்தல் அடையுது, அது மீண்டும் V2O5 ஆக மாறுது. அது மிக விரைவாக உடன் அந்த கணத்தில் நிகழுதுன்னு சொல்கிறார். இது எங்களோட இயக்கவியல் கோட்பாடுகளுக்கு எவ்வாறு பாதிக்கலாம் இந்த கருத்தையும் உள்வாங்கிக் கொள்ளுங்க மாணவர்களே, பிரயோசனமாக இருக்கு. இதே வேளை நான் திரும்பவும் சொல்கிறேன், சடத்துவ உலோகம் பிளாட்டினம் பலேடியம் தெளிவாக புறத்துறிஞ்சலை மட்டுமே செய்து பௌதீக முறையில் தான் ஊக்குவித்தல நிகழ்த்து. அப்படின்றால் நீங்கள் திரும்ப ஒரு கேள்வி கேட்கலாம், சேர்வைகள் பல்லின ஊக்கியாக உள்ள சேர்வைகள் இவ்வாறு தாக்குதலில் பங்கேற்க முடியுமான்னு சொல்லி உண்மையில் நாங்கள் அப்படி காண்றதில்லை. பாருங்கள், ஹைட்ரஜன் பெராக்சைடுன்ற பிரிகை தாக்கம், அங்கே நாங்கள் எம்என்னோட திண்மத்தை ஊக்கியாக பயன்படுத்துகிறோம். இங்கே எம்என்னோட திண்மம் ஒரு பல்லின ஊக்கி, இது எந்த ஒரு ரசாயன மாற்றமும் அடையாது. ஏன்னா இந்த இடத்துல இந்த எம்என்னோட்டு புறத்துறிஞ்சலால் தான் தாக்க வீதத்தை கூட்டும், ஊக்கல் தொழிற்பாட்டை நிகழ்த்து. ரைட், ஏகவின ஊக்கிகளே பொதுவாக ரசாயன தாக்கத்தில் பங்கேற்குது, பல்லின ஊக்கிகள் பங்கேற்காதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு இந்த V2O5 ஊக்கி சற்று முரண்படுகிறது, இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். சரி மாணவர்களே, ஏதாவது இந்த கூற்றுக்கானங்கள் ABCடியில் இவ்வாறான சில பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் வரலாம். அதனால் இப்படி ஒரு விளக்கம், இது ஒரு குழப்பமான கருத்து, அதுவும் இருக்கட்டும், கேள்விப்பட்டதாக இருக்கட்டும். சரி மாணவர்களே, அப்போ நான் உங்களுக்கு இதில் H2SO4 தயாரிப்பின படிமுறைகள், அதில் 2 படிகள், இதில் முதலாவது படியை முழுமையாக சொல்லிட்டேன், 2வது படியின் அடிப்படைகளை சொன்னேன். இவ்வாறு இந்த நிபந்தனை நாங்கள் பயன்படுத்தும் போது அமுக்கம், வெப்பநிலை, ஊக்கி ஏறத்தாழ 96 தொடக்கம் 99% SO3 எங்களுக்கு உற்பத்தி ஆகுது. ரைட், இதை பற்றிய மாணவர்களே அப்போ இது எங்களுக்கு போதியது. அடுத்து நாங்கள் 3ஆம் வீடியோவில் இன்னும் சில முக்கியமான படிகளை கதைப்போம். அதோடு உங்களுக்கு H2SO4 போதியது மாணவர்களே. ரைட், சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.